ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கிரேவி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸியாக வந்து பண்ணலாம். ஸோ நம்ம வந்து கேஸ் வந்து ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு, ஸோ இந்த அளவுக்கு வந்து ஆயில் போதும். ஸோ ஆயில் போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ பட்டை, இலாச்சி பூ, அண்ட் தென் ஸோ பிரியாணி மசாலா என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து போட்டுக்கோங்க. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஸோ ஆட் பண்ணிக்கணும். சீரகம், சோம்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சோம்பு, ஸோ வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கண்ணா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ்க்காக முந்திரி வந்து போட்டுக்கோங்க. இது முந்திரி இல்லைனாக்கா ரைஸை கொஞ்சம் ஆட் பண்ணி அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். முந்திரி எவ்வளோ டேஸ்ட் கொடுத்து அரிசி மாவும் அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டமாட்டாவும் வந்து ஆட் பண்ணிடலாம். டமாட்டா ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். இது மாதிரி வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஆயில் வந்து கம்மியாக ஆண்டுக்கு வந்து கம்மியாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டி வந்து நம்ம வந்து மிக்சியிலலாம் போட்டுக்கலாம், அரைச்சிக்கலாம். நல்லா வந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மிக்சியில் வந்து போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டுட்டு அரைச்சி போகிறேன். மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிடலாம் இது. ஸோ மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிடலாம் இது. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மசிஞ்சிச்சு. இது ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வந்து ஆயில் வந்து போடுறோம். ஆயில் வந்து நல்லா காயிட்டோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு யூஸ்வலாக நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து கடுகு சீரகம் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. சீரகம் வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன். ஆனியன் கொஞ்சம் நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மேக்ஸிமம் வந்து வதங்கணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து வதங்கின பிறகு நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலா வந்து ஆட் பண்ணிடலாம். வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கிடணும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி வதக்கினா கூட அந்த இன்னும் வந்து அந்த ஆயிலெல்லாம் வந்து பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து வதங்கணும். பெருங்காயம், மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அது வந்து நல்லா வந்து கொதிக்கிட்டோம். கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மஷ்ரூமை வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டோம். ஸோ இதை வந்து போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து போட்டுட்டு ஜஸ்ட் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ஹெல்த்தியாக எம்மியாக இருக்கும். ஸோ வீட்டில் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக வந்து கொச்சி பேருக்கு இறக்கிட்டிங்களானா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான மஷ்ரூம் கறி வந்து ரெடி ஆகிடும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஐஸ்வரி. ஸோ இன்கேஸ் உப்பு கண்டிப்பாக பத்தலைன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொதிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கறி வந்து நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. அது சூப்பராக வந்து கொதிக்குது. சூப்பராக இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கிட்டோம். கொச்சி பிறகு நம்ம வந்து இறக்கிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து காமிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா பாத் அண்ட் தென் இது காம்போ வந்து பார்த்திங்கன்னா நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னாக்கா ஆக்சுவலி ரைத்தா வந்து பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் கறி அந்த மாதிரி எதனா பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மஷ்ரூம் கறி இல்லை பன்னீர் கறி அது மாதிரி எதனா பண்ணால் பிடிக்கும். மஷ்ரூமே வந்து பார்த்திங்கன்னாக்கா ஸோ கொஞ்சமாக தான் இருந்தது. அது போட்டுட்டு இது கரெக்ட் காம்போ இருக்கும். பிகாஸ் எனக்கு நானும் என்னோடய ஹஸ்பண்டு மட்டும் தான் சாப்பிடுவோம். குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னாக்கா குழம்பு ஊற்றி சாப்பிட மாட்டாங்க, அப்படியே வந்து சாப்பிடுவாங்க. அவங்க வரைக்கும் கேர்டு வந்து கொடுத்துடுவோம். அண்ட் தென் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து எதனா
பிரியாணியோ இல்லை புலாவோ பண்ணுவேன்னா எதனா ஒரு ஸ்வீட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி எனக்கு பிடிச்ச மாதிரி பைத்தம் பருப்பு ஸ்வீட் வந்து பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும் டேஸ்ட் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்பப்போ வந்து பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஆஃப்டர்நூன் மெனு. தேங்க்யூ.